ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 5.4ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அதாவது 15 மதிப்புகளோட சராசரி 85. அவ்வாறு செய்யும் போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில், அதாவது 15 மதிப்புகளில் ஒரு மதிப்பு 73, இது தப்பா, இதுக்கு பதில் 28 தான் வரணுமாய். சரிங்களா? அப்போ சரியான சராசரியை காண்க. இப்போ நம்ம சரியான சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய சராசரி தவறான சராசரி. இப்போ தவறான சராசரியை வச்சு நம்ம தவறான விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்பந்தான் இந்த 73 நீக்கிக்கிட்டு 28 சேர்க்க முடியும். அப்போ நம்மளுக்கு சரியான விவரங்களின் கூடுதல் கிடைக்கும். சரியான விவரங்களின் கூடுதல் கிடைச்ச பிறகு அதில் இருந்து சரியான சராசரியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. நம்மளுக்கு தவறான சராசரி எவ்வளவு? 85. அப்போ சராசரிக்கு பதில் 85 அப்படின்னு எழுதிக்கலாம். விவரங்களின் கூடுதல் அதை தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை, அதாவது மொத்தமாக எத்தனை மதிப்பு? 15. அப்போ கீழே 15ன்னு எழுதிக்கலாம். இங்கே 85, இனி வகுத்தல் ஏறக்கூடிய 15 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். பெருக்கல் 15. மேலே விவரங்களின் கூடுதல் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம். 85ஐயும் 15ஐயும் பெருக்கலாம். 5 25, அப்போ 5 பாக்கி 2, 8 5 40, 40 கூட 2 கூட்டினா 42. இனி ஓர் 5 5, ஓர் 8 8, கூட்டுங்க 5, 5 2 கூட்டினா 7, 8 4 கூட்டினா 12. அப்போ என்ன கிடைக்குது? 1275. இது என்னது? தவறான விவரங்களின் கூடுதல். இதில் இருந்து சரியான விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். சரியான விவரங்களின் கூடுதல் அது எப்படி கண்டுபிடிக்கணும்? தவறான விவரங்களின் கூடுதல் எவ்வளவு? 1275. இதில் 73 தவறானது. சரிங்களா? அப்போ அதை நீக்கணும்னா கழிக்கணும். இதில் இருந்து 73 கழிக்கணும். அடுத்த சரியானது என்னது? 28. அதை சேர்க்கணும்னா கூட்டணும். அப்போ கூட்டல் 28. இப்போ கழிக்கலாம். 5லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. 7லேருந்து 7 கழிச்சா 0. இனி 2 1, 1202 கூட்டல் 28. இதை ரெண்டையும் கூட்டிடலாம். 8 2 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. 1 0 கூட்டினா 1 தான். 1க்கு கூட 2 கூட்டினா 3, அப்புறம் 2 1. அப்போ என்ன கிடைக்குது? சரியான விவரங்களின் கூடுதல் 1230. இனிமேல் சரியான சராசரி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கலாம். சரியான சராசரி. சேம் அதே ஃபார்முலா. விவரங்களின் கூடுதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? அதாவது சரியான விவரங்களின் கூடுதல் எவ்வளவு? 1230. இனி விவரங்களின் எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை எண்கள்? 15. இப்போ இது 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். I 3 15, 12ல் 5 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. I 2 10, அப்போ பாக்கி 2. இப்போ இது 23. 23ல் 5 4 வாட்டி இருக்குது. I 4 20, பாக்கி இனி என்ன வரும்? 3 வரும். இப்போ இது 30. 30ல் 5 6 வாட்டி இருக்குது. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3, 8 3 24, 6ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 6. ஓகேங்களா? அப்போ பாக்கி என்னது இருக்குது? 82. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரியான சராசரி எவ்வளவு? 82. இவ்வளவு தான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் 25 16 15 10 8 30 இடைநிலையை காண்க. இப்போ இதோட இடைநிலையை கண்டுபிடிக்கணும், அதாவது நடு மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தந்திருக்கக்கூடிய தரவை ஏறுவரிசையில் எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். ஏறுவரிசை. ஏறுவரிசைனா என்னது? சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் 8, 8க்கு அடுத்த 10, 10க்கு அடுத்த 15, அடுத்த 16, அப்புறமாட்டு 25, அடுத்த 30. இந்த மாதிரி வரிசை எழுதிக்கணும். ஓகேங்களா? இனி எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6, 6 எண் இருக்குது. 6 இரட்டைப்படை எண், அதையும் எழுதிக்கலாம். ஏன்னா எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருந்துன்னா நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நடுவில் 2 மதிப்பு இருக்கும். இதே இது ஒற்றைப்படை எண்ணுனா நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம இடைநிலை அளவை ஈஸியாக எழுதிடலாம். இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இப்போ 2 பக்கம் சமமாக பிரிங்க. இங்கே 2 இங்கே 2, அப்போ நடுவில் என்னது இருக்குது? 15 16. இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால நடுவில் 2 எண் இருக்குது. இப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் 2 எண்கள் இருந்துன்னா இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். எழுதிக்கிறேன். நடு எண்களின் சராசரி.
சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை ரெண்டையும் கூட்டணும், கூட்டிட்டு 2ஆல் வகுக்கணும். அப்போ 15 கூட்டல் 16 2ஆல் வகுங்க. 15ஐயும் 16ஐயும் கூட்டுங்க. கூட்டின என்ன கிடைக்குன்னா 31ன்னு கிடைக்கும். கீழே 2. இப்போ 31 2ஆல் வகுக்க போகிறேன். 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பர் இறக்கிக்கலாம். 11ல் 2 5 வாட்டி இருக்குது. 2 10 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிக்கலாம். 10ல் 2 5 வாட்டி இருக்குது. 2 10. இப்போ மீதி 0 கிடச்சிடுச்சு. அப்போ ஈவ் என்னது இருக்குது? 15.5. இதுதான் நம்மளோட ஆன்சர். இடைநிலை அளவு. இடைநிலைனாலும் இடைநிலை அளவுனாலும் ஒன்று தான். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இனி 3வது கொஸ்டின். கொஞ்சம் எண்கள் தந்திருக்காங்க. இன் முகடை காண்க. இப்போ இதோட முகடு கண்டுபிடிக்கணும். முகடுனா என்னன்னா எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. அதுக்கு இங்கே நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுங்க, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏறு வரிசை சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். இதில் இருக்கிறதுல சின்ன எண் 1, அது வந்து இருமுறை வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி எழுதிருங்க. 1,1 1க்கு அடுத்த 2 2 வந்து இங்கே 3 முறை வந்திருக்கு. சரிங்களா? 1 2 3 3 முறை. அப்போ 3 வாட்டி எழுதிக்கலாம். 2,2,2 2க்கு அடுத்த 3 வந்து இங்கே 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ 3,3,3 இதுக்கு அடுத்த 4 இங்கே இல்லை. அப்போ 4க்கு அடுத்த 5 இங்கே 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ 5,5,5 இப்போ முகடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. 2 3 வாட்டி, 3 வாட்டி, 5 வாட்டி. அப்போ அதிக முறை எது வந்திருக்கு? 2 3 5. இந்த 3மே 3 முறை வந்திருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். 2,3,5. சரிங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். 4வது கொஸ்டின். சமூக அறிவியல் தேர்வில் 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியையும் இடைநிலையையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்க. நம்மளுக்கு இங்கே தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சராசரியையும் இடைநிலை அளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம். சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். சராசரி இஸ் ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. இப்போ விவரங்களின் கூடுதல், அதாவது தந்திருக்கக்கூடிய தரவை வந்து கூட்டணும். சரிங்களா? அப்போ 12 கூட்டல் அடுத்த 10 அடுத்த 8 கூட்டல் 18 கூட்டல் 14 கூட்டல் 16 டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. அப்படின்னா என்னன்னா மேலே எத்தனை எண் இருக்கோ எண்ணி எழுதுங்க. 1 2 3 4 5 6 6 எண்கள். இப்போ மேலே இருக்கக்கூடிய எண்களை கூட்டினா உங்களுக்கு 78 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? கீழே வந்து 6 இருக்கு. இப்போ இது 6ஆம் வாய்ப்பாடுக்கு கேன்சல் ஆகும். 1 6 6 7 6 ஒரு வாட்டி தான் இருக்கு. 1 6 6 பாக்கி 1. இப்போ இது 18. 18ல் 6 3 வாட்டி இருக்கு. 3 6 18. இப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு? 13 மட்டும் தான் இருக்கு. இதுதான் சராசரியோட மதிப்பு. சரிங்களா? இனி இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தந்திருக்கக்கூடிய தரவு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். ஏறு வரிசை. ஏறு வரிசைனா சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இருக்கிறதுல சின்ன எண் 8. 8க்கு அடுத்த என்ன வரும்னா 10 வரும். 10க்கு அடுத்த 12, 12க்கு அடுத்த 14, 14க்கு அடுத்த 16, அப்புறமா லாஸ்ட்டாக 18 வரும். எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 8, 8க்கு அடுத்த 10, 12, அடுத்த 14, 16, 18. இனி எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குது? 1 2 3 4 5 6 6 வந்து இரட்டைப்படை எண். இரட்டைப்படையன். இப்போ இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால நடுவில் 2 எண் வரும். இப்போ சரிசமமாக பிரிங்க. இங்கே 2 இங்கே 2. அப்போ நடுவில் 2 எண். இப்போ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். இடைநிலை அளவு. இந்த மாதிரி நடுவில் 2 எண் இருந்துன்னா நடு எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். எழுதிக்கிறேன். நடு எண்களின் சராசரி. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 2 எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ 12 கூட்டல் 14 டிவைடட் பை 2. 12ஐயும் 14ஐயும் கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு 26ன்னு கிடைக்கும். கீழே 2. இனி 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 3 2 6. அப்போ நம்மளுக்கு பாக்கி 13 இருக்கு. இதுதான் இடைநிலை அளவு. இவ்வளோ தான் இந்த சம். இனி 5வது கொஸ்டின். ஒரு கால்பந்து அணி அடித்த கோல்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இத்தரவுகளுக்கான முகடையும் இடைநிலையையும் காண்க. இப்போ இதோட முகடையும் கண்டுபிடிக்கணும், இடைநிலையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் முகடு கண்டுபிடிக்கலாம். முகடுனா என்னது? எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏர் வரிசையில் எழுதிக்கோங்க.
எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் 1, அது வந்து இருமுறை வந்திருக்கு. அப்போ 2 வாட்டி எழுதிருங்க. 1,1, 1க்கு அடுத்து 2, 2 வந்து இங்கே 3 முறை வந்திருக்கு. அப்போ 2 3 வாட்டி எழுதிருங்க. 2,2,2, 2க்கு அடுத்த 3, 3 வந்து இருமுறை தான் வந்திருக்கு. அப்போ 3,3, 3க்கு அடுத்த 4, 4ம் இருமுறை வந்திருக்கு. அப்போ 4,4, 4க்கு அடுத்த 5, அது வந்து இல்லை. 5க்கு அடுத்த 6, 6ம் 2 முறை வந்திருக்கு. அப்போ 6,6. இப்போ முகடு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 1 வந்து இருமுறை வந்திருக்கு, 2 வந்து 3 வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 3, 4, 6, இது வந்து 2 வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 2 மட்டும் 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ அதிக முறை எது வந்திருக்கு? 2. அப்போ முகடு என்னது? 2. இனி இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இடைநிலைனாலும் இடைநிலை அளவுனாலும் 1 தான், சரிங்களா? அதுக்கு நீங்கள் எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 இருக்கு. 11 வந்து ஒற்றைப்படை எண். இப்போ என்னோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸி. ஏன்னா நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும். பாருங்க, சரி சமமாக பிரிக்கலாமா? இங்கே வந்து 5, 1, 2, 3, 4, 5. இந்த பக்கமும் 5, 1, 2, 3, 4, 5. அப்போ நடுவில் 3 மட்டும் இருக்குது. சரி சமமாக பிரிக்கணும். இங்கே 4னா இங்கே 4, சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே 5, 1, 2, 3, 4, 5, 5 எண். இங்கே 5 லாஸ்ட்ல இருந்து 1, 2, 3, 4, 5. அப்போ நடுவில் 3 மட்டும் இருக்கும். இதுதான் நடு மதிப்பு, அதாவது இடைநிலை அளவு. அப்போ 3 தான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 6, 11, 13, 12, 4, 2இன் சராசரியையும் முகடையும் காண்க. நம்ம இப்போ சராசரியும் கண்டுபிடிக்கணும், முகடையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சராசரி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். சராசரி இஸ் ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. முதல்ல விவரங்களின் கூடுதல், அதாவது தந்திருக்கக்கூடிய தரவை கூட்டணும். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 6 கூட்டல் அடுத்த 11 கூட்டல் அப்புறம் 13 கூட்டல் 12 கூட்டல் 4 கூட்டல் 2 டிவைடட் பை இனி விவரங்களின் எண்ணிக்கை, அதாவது மேலே எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 6 எண் இருக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினா 48 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் கூட்டி பாருங்க. கீழே 6 இருக்கு, சரிங்களா? இப்போ இது 6ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 6 6, 8 6, 48. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்கு? 8. இதுதான் சராசரியோட மதிப்பு. இனிமேல் முகடு கண்டுபிடிக்கலாம். முகடு கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய தரவை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். ஏறு வரிசை. பாருங்க, ஏறு வரிசைனா என்னது? சின்ன எண்ல இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன எண் 2, 2க்கு அடுத்த 4, 4க்கு அடுத்த 6, அப்புறம் 11, 12, 13. இந்த மாதிரி வரிசையை எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது வரும்? 2, அடுத்த 4, அப்புறம் 6, 11, 12, 13. இப்போ முகடு கண்டுபிடிக்கலாம். முகடுனா என்னன்னா எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இப்போ பாருங்க, 2, 4, 6, 11, 12, 13 இது எல்லாமே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. முகடுனா ஏதாவது ஒரு எண் இருமுறையாவது வந்திருக்கணும், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ இதில் முகடு இல்லை. அப்போ எழுதிக்கலாம், இல்லைன்னு எழுதிருங்க. இந்த தரவுக்கு முகடு இல்லை. இவ்வளோ தான் இந்த சம். இனி 7வது கொஸ்டின். 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 8 ஆகும். அதாவது 6 மாணவர்களோட சராசரி மதிப்பெண் 8. இப்போ நம்மளுக்கு சராசரியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் 8 ஆக உள்ளது. அதாவது மொத்தமா 6 மாணவர்கள், இதுக்கு கூட இன்னொரு மாணவர்களோட மதிப்பெண்ணை சேர்க்கிறாங்க. அப்பவும் சராசரியோட மதிப்பெண்ணது 8 எனில் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு மாணவரை சேர்த்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாணவரோட மதிப்பெண்ணை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 6 மாணவர்களோட சராசரி இதை யூஸ் பண்ணி விவரங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, சராசரியோட மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க 8. அப்போ சராசரிக்கு பதில் 8ன்னு எழுதிக்கிறேன். சராசரியோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன். சராசரியோட மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க 8. இப்போ நம்ம விவரங்களின் கூடுதல் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை இனி விவரங்களின் எண்ணிக்கை, அதாவது மொத்தமாக எத்தனை மாணவர்கள்? 6 மாணவர்கள். அப்போ கீழே 6ன்னு எழுதிருங்க. இங்கே 8 வகுத்தல் ஏறக்கூடிய 6 இங்கே வந்துன்னா பெருக்கலா மாறிடும். பெருக்கல் 6. இனி அங்கே விவரங்களின் கூடுதல் பெருக்குங்க. 8 6 48. அப்போ விவரங்களின் கூடுதல் எவ்வளோ கிடைக்குது? 48. எழுதிக்கலாம். விவரங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு 48. இந்த மாதிரி மாற்றி நீங்கள் எழுதிக்கலாம். இனி இதுக்கு கூட ஒரு மாணவரோட மதிப்பெண் சேர்த்திருக்காங்க. அப்பவும் சராசரி என்னது? 8. இப்போ அதுக்கு கண்டுபிடிக்கலாம்.
சராசரியோட மதிப்பு திரும்பவும் 8 தான். அப்போ 8 = இங்க என்னது இருக்கு? விவரங்களின் கூடுதல். அது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 48. இதுக்கு கூட இன்னொரு மாணவர்களோட மதிப்பெண் சேர்க்கிறாங்க. சேர்க்கிறதுனாலே கூட்டணும். சரிங்களா? அந்த மாணவரோட மதிப்பெண் தான் கண்டுபிடிக்கணும். அது இப்போதைக்கு தெரியாது. தெரியாததுனால எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். டிவைடட் பை இனிமே விவரங்களின் எண்ணிக்கை. மொத்தமா எத்தனை மாணவர்கள்? 6 மாணவர்கள். இதுக்கு கூட ஒரு மாணவரை சேர்த்திருக்கோம். அப்போ 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. அதனால கீழே நீங்க 7 தான் எழுதிக்கணும். இங்க 8 7 வகுத்தல் இருக்கு. இங்க வந்து பெருக்கலா மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 48 கூட்டல் எக்ஸ். 8 7 56. இனி பிளஸ் 48 இங்க வந்துன்னா மைனஸ் 48 மாறும். ஏன்னா எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கிறோம். அதனால எக்ஸை மட்டும் தான் நீங்க அங்க வச்சுக்கணும். பாக்கி அங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ 56ஐயும் 48ஐயும் கழிக்கலாம். கழிச்சா கடன் வாங்கணும். இது 16ஆக மாறும். இது 4 ஆயிடும். 16ல இருந்து 8 கழிச்சா 8. 4ல இருந்து 4 கழிச்சா 0. 0னா முன்னாடி எழுதாண்டாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 8. எக்ஸ்னா என்னது? சேர்க்கப்பட்ட மாணவரின் மதிப்பெண். அப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. therefore சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண் = 8. இவ்வளவு தான் இந்த சம். 8வது கொஸ்டின், பின்வரும் தரவுகளுக்கான சராசரி, முகடு மற்றும் இடைநிலையை காண்க. நம்ம இங்க சராசரி கண்டுபிடிக்கணும், முகடு கண்டுபிடிக்கணும், இடைநிலையும் கண்டுபிடிக்கணும். 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தரவு தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். விவரங்களின் கூடுதல் டிவைடட் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களின் கூடுதல்னா தந்திருக்கக்கூடிய தரவை கூட்டணும். இப்போ பாருங்க என்னது இருக்கு? 22 15 10 10 24 21 கூட்டலாம். 22 கூட்டல் அடுத்த 15 கூட்டல் 10 கூட்டல் 10 அடுத்து என்னது இருக்கு? 24 கூட்டல் அதுக்கப்புறமா 21 டிவைடட் பை இனி விவரங்களின் எண்ணிக்கை. அதாவது மேலே எத்தனை எண் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 6 இருக்கு. இனி மேலே இருக்கக்கூடிய எண்களை கூட்டுங்க. கூட்டினா உங்களுக்கு 102 அப்படின்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 6. இப்போ 102 6ஆல வகுங்க. 10ல் 6 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி தான் இருக்கு. ஓகேங்களா? 1 6 6. 10ல இருந்து 6 கழிச்சா 4. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 42ல் 6 வந்து 7 வாட்டி இருக்கு. 7 6 42 கழிச்சா 0 0 வந்துடுச்சு. அப்போ ஈவு என்ன கிடைக்குது? 17. இதுதான் சராசரியோட மதிப்பு. எழுதிடலாம் சராசரி. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? முகடு கண்டுபிடிக்கணும். முகடு கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய தரவை ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, ஏறு வரிசைன்னா சின்ன எண்ல இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். அப்ப இதுல இருக்கிறதுலே சின்ன எண் என்னன்னா 10. அது 2 வாட்டி இருக்கு. அதுக்கு பிறகு 15. 15க்கு பிறகு 21. அப்புறமா 22 24 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 10. அது 2 வாட்டி இருக்கு. அப்ப 2 வாட்டி எழுதிருங்க. 10க்கு அடுத்த 15 அடுத்த 21 22 அப்புறமாட்டு 24. இனி முகடு கண்டுபிடிக்கலாம். முகடு இஸ் ஈக்குவல் டு, முகடுனா எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. 10 பாருங்க இருமுறை வந்திருக்கு. 15 21 22 24 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ 10 மட்டும் இருமுறை அதிக முறை வந்திருக்கு. அப்போ முகடு எவ்வளவு? 10. இனி நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கலாம். இடைநிலை கண்டுபிடிக்கணும்னாலும் நீங்க ஏறு வரிசையில தான் எழுதிக்கணும். ஆல்ரெடி ஏறு வரிசையில எழுதியிருக்கிறதுனால நம்ம திரும்ப ஒருக்கா கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க எத்தனை எண்கள் இருக்கு? 6 எண். அப்ப 6ன்னு எழுதிருங்க. 6 வந்து இரட்டைப்படை எண். அதையும் எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண், அதாவது எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? இதுல வந்து நடுவுல 2 எண் இருக்கும். இப்போ சமமா பிரிங்க. இங்க 2 எண், இங்க 2 எண். அப்ப நடுவுல 2 எண். 1 2 2 எண்ணா லாஸ்ட்ல இருந்து 2 எண். அப்ப நடுவுல 2 எண் இருக்கு. இப்ப இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். அப்பதான் இடைநிலை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எழுதிக்கலாம். இடைநிலை இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நடு எண்களின் சராசரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நடுவுல 2 எண் இருந்துன்னா அதோட சராசரி கண்டுபிடிக்கணும். அதுதான் இடைநிலையோட மதிப்பு. ஓகே, நடுவுல 2 எண் இருக்கு. அதோட சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? அதை 2ஐயும் கூட்டணும். 15 கூட்டல் 21 கூட்டிக்கிட்டு 2ஆல வகுக்கணும். 15ஐயும் 21ஐயும் கூட்டினா 36 அப்படின்னு கிடைக்கும். கீழே 2. இப்போ 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாமா? வேணா வகுத்து காமிக்கிறேன். 36 2 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்கு. 2 2 கழிச்சா 1. இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 16. 16ல் 2 8 வாட்டி இருக்கு. 8 2 16 கழிச்சா 0. அப்போ ஈவு என்ன கிடைக்குது? 18. இதுதான் இடைநிலை. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். 9வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க. இடைநிலைனா என்னது? நடுமதிப்பு. தந்திருக்கக்கூடிய தரவுகளோட நடுமதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தந்திருக்கக்கூடிய தரவை ஏறு வரிசையில எழுதிக்கணும். எழுதிக்கலாம். ஏறு வரிசை
ஏறு வரிசைனா சின்ன எண்ல இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். இப்போ பாருங்க, இதில் மைனஸ் மதிப்பும் இருக்குது. இங்கே வந்து எண் கோடில் நடுவில் 0, அடுத்த 1 2 3, இங்கே வந்து -1 -2 -3 இந்த மாதிரி வரும். இப்போ 1 விடைக்கும் 2 பெருசு, 2 விடைக்கும் 3 பெருசு. அதே மாதிரி தான் -3 விடைக்கும் -2 பெருசு, -2 விடைக்கும் -1 பெருசு. அதாவது மைனஸ் மதிப்புல எது பெரிய எண்ணோ அதுதான் சின்ன எண். சரிங்களா? அப்ப இதுல இருக்கிறதுல சின்ன எண் எதுன்னு பாருங்க. மைனஸ் மதிப்புல எது பெரிய மதிப்போ அதுதான் சின்ன மதிப்பு. அப்ப -8 தான் இருக்கிறதுல சின்ன எண். அதுக்கு பிறகு -3, அதுக்கு அடுத்த -2, அடுத்த -1, இனி 0, 0க்கு அடுத்த 7, 7க்கு அடுத்த 13, 13க்கு அடுத்த 14. இந்த மாதிரி தான் நீங்கள் வரிசையை எழுதிக்கணும். சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும். இனிமே இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எண்ணுனா எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8, 8 எண் இருக்குது. 8 வந்து இரட்டைப்படை எண், அதையும் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது எண்ணோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால நம்ம ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் நடுவில் 2 எண் இருக்கும். இப்போ பாருங்க, சரிசமமாக 2 பக்கமும் பிரிங்க. இங்கே 3, லாஸ்ட்ல இருந்து 3, அப்போ நடுவில் 2 எண். சரிங்களா? இடைநிலைனாலே நடு மதிப்பு. ஆனால் இங்கே 2 எண் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். அதுதான் இடைநிலை. சரிங்களா? இடைநிலை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நடு எண்களோட சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். நடு எண்களின் சராசரி. இப்போ சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கலாம். அப்போ -1ஐயும் 0ஐயும் கூட்டுங்க. கூட்டிக்கிட்டு 2ஆல் வகுக்கணும். -1ஐயும் 0ஐயும் கூட்டினா -1 தான். 0க்கு கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். இனி கீழே என்னது இருக்குது? 2, ஒரே ஒரு மைனஸ், அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 1ஐ 2ஆல் வகுக்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய 2ஐ வெளியே எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 1ஐ உள்ளே எழுதுங்க. இப்போ 2 விடைக்கும் 1 சின்ன எண். அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே 0 இறக்கிக்கலாம். 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I2 10 கழிச்சா 0. இப்போ புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. மீதி 0 வந்துடுச்சு. அப்போ ஈவு என்ன கிடைக்குது? 0.5. இதுதான் நம்மளோட இடைநிலை. சரிங்களா? இடைநிலை என்ன கிடைக்குது? -0.5. இவ்வளோ தான் இந்த சம். 10வது கொஸ்டின், முதல் 10 பகா எண்கள் மற்றும் முதல் 10 பகு எண்களின் சராசரியை காண்க. நம்ம இங்கே முதல் 10 பகா எண்களோட சராசரியும் முதல் 10 பகு எண்களோட சராசரியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு முதல் 10 பகா எண்களோட சராசரி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் 10 பகா எண்கள் என்னெல்லாம்னு தெரியணும். சரிங்களா? முதல்ல பகா எண்கள் அப்படின்னா 1 வாய்ப்பாட்லையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாட்லையும் வருதுன்னா அதுதான் பகா எண். மொத்தமாக 2 வாய்ப்பாடில் வரணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பகா எண் 2. 2 வந்து 1 வாய்ப்பாட்லையும் இது 2ஆம் நம்பர், அப்போ 2ஆம் வாய்ப்பாட்லையும் வருது. இந்த மாதிரி 2க்கு அடுத்த 3, 3ம் அப்படி தான் 3ஆம் வாய்ப்பாட்லையும் 1ஆம் வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும். அடுத்த 5, அப்புறம் 7, 7க்கு அடுத்த 11, 11 1ஆம் வாய்ப்பாட்லையும் 11ஆம் வாய்ப்பாட்லையும் வரும். இந்த மாதிரி தான் 11க்கு அடுத்த 13, அதுக்கு அடுத்த 17, இனிமே 19, அடுத்த 23, அப்புறமா 29. எத்தனை எண் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 பகா எண்களை எழுதிட்டோம். இப்போ இதோட சராசரி கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். விவரங்களின் கூடுதல் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாம். 2 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 7 கூட்டல் 11 கூட்டல் அடுத்த 13 கூட்டல் 17 கூட்டல் 19 கூட்டல் 23 கூட்டல் 29 டிவைடட் பை, இனி விவரங்களின் எண்ணிக்கை. மேலே எத்தனை எண் இருக்குது? 10 எண். சரிங்களா? இனிமேல் மேலே இருக்கக்கூடிய எண்களை கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும்னா 129ன்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் கூட்டி பாருங்கள். கீழே வந்து 10 இருக்குது. இப்போ இங்கே ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளியை இங்கே வைக்கணும். புள்ளியே இல்லாட்டா லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு 0னால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ ஆன்சர் என்னது? 12.9. இதுதான் சராசரியோட மதிப்பு. இப்போ நம்ம 10 பகா எண்களோட சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? 10 பகு எண்களோட சராசரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல் 10 பகு எண்களை எழுதிக்கலாம். சரிங்களா? பகு எண்கள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பகா எண் பார்த்தோம். பகா எண்ணா என்னது? 2 வாய்ப்பாடில் வரணும். அதாவது 1ஆம் வாய்ப்பாட்லையும் அது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாட்லையும். இது பகு எண் அப்படின்னா என்னன்னா 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வரணும். சரிங்களா? அதாவது இப்போ இதுக்கு இடையில உள்ள நம்பர் 2க்கும் 3க்கும் இடையில எதுவுமே இல்லை. 3க்கும் 5க்கு இடையில 4 வரும். 4 வந்து 4ஆம் வாய்ப்பாட்லையும் 1ஆம் வாய்ப்பாட்லையும் 2ஆம் வாய்ப்பாட்லையும் வரும். 3 வாய்ப்பாடில் வருது. இந்த மாதிரி வர்றது தான் பகு எண். அதாவது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் எழுதிட்டாலே போதும்.
அப்போது 2க்கும் 3க்கும் இடையில எதுவுமே இல்லை, 3க்கும் 5க்கும் இடையில 4 இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பகு எண் 4. இனிமேல் 5க்கும் 7க்கும் இடையில என்னது வரும்? 6 வரும். அடுத்த 7க்கும் 11க்கும் இடையில 8, 9, 10. இனி 11க்கும் 13க்கும் இடையில 12 வரும். சரிங்களா? அப்புறமாட்டு 13க்கும் 17க்கும் இடையில 14, அப்புறமாட்டு 15, 16. இனி 17க்கும் 19க்கும் இடையில 18 வரும். இதில் மொத்தமாக 10 எண்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. பாருங்கள், 6 வந்து 1ஆம் வாய்ப்பாடில், அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடில், 3ஆம் வாய்ப்பாடில், 6ஆம் வாய்ப்பாடு, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடில் வரும். ஓகே, இப்போ இதோட சராசரி கண்டுபிடிக்கலாம். விவரங்களின் கூடுதல், இது எல்லாத்தையும் கூட்டணும். 4 கூட்டல் 6 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10 கூட்டல் 12 கூட்டல் 14 கூட்டல் 15 கூட்டல் 16 கூட்டல் 18. இனி விவரங்களின் எண்ணிக்கை, இதில் மொத்தமாக 10 எண்கள் இருக்குது. அப்புறமாட்டு மேலே இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் கூட்டினா 112ன்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் கூட்டி பாருங்கள். கீழே 10, ஒரு 0 தானே, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வச்சிடலாம். அப்போ 11.2. இதுதான் சராசரியோட மதிப்பு, அதாவது 10 பகு எண்களோட சராசரி. இவ்வளவு தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.